ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போயிட்டுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுக்கோ வாங்க போகும்போது எடுத்த வீடியோ தான் இது. ஜுக்கோ வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயமாக இருந்தது. ஏன்னா, அவள் ரொம்ப குட்டியாக இருந்தா. 60 டேஸ் தான் நாங்கள் வாங்கிட்டு வரும்போது, அதாவது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரும்போது. என்னென்னா, அவர் ஏன் அதை வாங்கினாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை எங்களோட ரிலேட்டிவ் கிட்ட இருந்து தான் வாங்கினோம். அவங்க வீட்டில் தான் ஐக்கோவும் பிறந்தா. அதை பார்க்க போகும்போது ஜுக்கோ கூட பிறந்த மற்ற குட்டி எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டாங்க. இவன் மட்டும் இருக்கா. ஏன்னா இவளுக்கு ஆல்ரெடி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால தான் நாங்கள் வந்து ஜுக்கோவை வாங்கினோங்க. ஏன்னா வந்து குட்டி செம்ம ஆக்டிவாக இருக்கா. பார்க்கும் போதே அழகாக இருக்கா. இந்த மாதிரி தனியாக பார்க்கும்போது எப்படி வந்து ஃபீலிங்காக இருக்கும் நமக்கு. அதனால தான் சரி ஓகே சொல்லி வாங்கிட்டு வந்தோம். பட் ஐக்கோவை நினச்சி பயமாக இருந்தது. அவள் ஏன் இத்தனை நாளாக தனியாகவே இருப்பா, அவள் என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தப்போ பயங்கரமாக கத்திகிட்டே இருந்தாங்க. இந்த புலிலாம் எப்படி வந்து பதுங்கி பதுங்கி பாயும் அந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தா. ஏன் அவளும் கொஞ்சம் பயப்படுறா. ஆனால் அதை அவன் வந்து காட்டிக்கவே இல்லை, திரும்ப போகிறா. ஆனால் ஜுக்கோ சுத்தமாக கண்டுக்கவே இல்லைங்க அவளை. எனக்கு ஜுக்கோ கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான். செம்ம ஆக்டிவாக இருப்பா. அதே மாதிரி கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டிருக்கா ஒரு குட்டி விஷயம். இப்போ ஐக்கோ வந்து நார்மலாக பயப்படுவா சில விஷயத்துக்கு. ஆனால் அந்த பயந்த மாதிரி இருப்பா. அதை வந்து ஜுக்கோ சுத்தமாக கிடையாது. அப்படியே என்ன சொல்கிறதுனா, அவளை பார்த்துட்டு அவள் பயப்படவே இல்லை, கண்டுக்க மாட்டா. ஃபேஸை திருப்பிக்கிறா, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தா. ஆனால் அந்த கத்துறது மட்டும் இந்த சிங்கம் புலிலாம் கத்துற மாதிரி போயிட்டு அந்த மொத்த பல்லுமே காமிச்சு ஒரு மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ, குழந்தைய வந்து கடிச்சிருவாளோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் போக போக பார்த்தா 2 பேரும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கிராஜுவலாக நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுது. அதே மாதிரி நாங்கள் எடுத்த உடனே 2 பேரையும் சேர்த்து வந்து நாங்கள் விடலை. கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக வச்சு அப்படி தான் விட்டு 2 பேரையும் பழக்கணும். அதனால இப்போ 2 பேருமே கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஜுக்கோவுக்கு வந்து இன்னும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்குங்க. அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. 2 பேரும் வந்து சேர்ந்து இருந்தாங்கன்னா அது ஐக்கோக்கு வந்துருமோன்னு. பட் ஐக்கோக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. செம்மையாக வந்து அவளை அடிச்சுக்கிட்டு பறந்து பறந்து விளையாடிக்கிட்டு இத்தனை ஒரு வருஷமாக தனியாக இருந்துட்டால. அதனால் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க ஜுக்கோவை பார்த்துட்டு. பிடிச்சிருக்கு ஒரு பக்கம் 90% பிடிச்சிருக்கு அப்படின்னா 10% வந்து சோகமாகவும் இருக்கா. திரும்ப வந்து பயங்கரமாக விளையாடுறா, அப்புறம் கோவப்படுற மாதிரி பண்ணுறா. மிக்ஸ்டு எமோஷனாக இருந்ததுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு